அஷ்ஷாஃபி, குணப்படுத்துபவன். நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகின்றான். மனிதனின் இயலாமை நிலை தெளிவாக தென்படுவது அவன் நோயுற்ற வேளையில்தான். மனிதன் இதனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான விதமான நோய்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒவ்வொரு நோயும் மனிதனின் உடம்பிலும் மனதிலும் வித்தியாசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. படைப்புகள் எல்லாம் ஒரு நோக்கத்துடன் தான் படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கு இந்த நோய்களே ஆதாரமாகும். சில வேளை கண்ணுக்கு தென்படாத மிகச்சிறிய வைரஸ்களே ஒருவனை அடையாளம் காண முடியாதவாறு உருக்குலைத்து விடுகின்றது. அத்தோடு உடம்பில் உள்ள வைரஸை எப்போதும் கண்டுபிடிக்க முடியாது. இவைகளெல்லாம் அல்லாஹ்வின் மிகப்பெரிய சக்திக்கு எடுத்துக்காட்டாகும். விஞ்ஞானிகளால் ஒரு வைரஸை குணப்படுத்தும் பொருட்டு செய்யப்பட்ட பரிசோதனைகளும் ஆராய்ச்சிகளும் அல்லாஹ்வின் படைத்தல் திறனின் உயர்வை பறைசாற்றி நிற்கின்றன. இந்த நோய்களை எங்களுக்கு ஏற்படுத்துவது அல்லாஹ் தான். எனவே அதை குணமாக்குவது அல்லாஹ்வின் நாட்டத்திலேயே தங்கியிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய குணப்படுத்துபவன் என்ற பண்பின் காரணமாக அவன் நோய்களை குணப்படுத்துகின்றான். அல்லாஹ் அவ்வாறு குணப்படுத்த நாடவில்லையானால் உலகத்திலுள்ள எல்லா வைத்தியர்களும் சேர்ந்து தற்போது உள்ள மிகவும் நவீன தொழில்நுட்பங்களையும் மிகவும் புதிய மருந்துகளையும் பயன்படுத்தி முயற்சித்தாலும் கூட அவர்களால் நோய்களை குணப்படுத்த முடியாது போகும். மருந்துகள் ஒருவனை குணப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைதான். அல்லாஹ் நாடினால் ஒருவனுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை மூலம் அவனை குணப்படுத்துகின்றான். அல்லாஹ் நாடினால் ஒரு சிறு நோயும் ஒருவனை இறப்பிற்கு இட்டுச் செல்லக்கூடியது என்பது வெளிப்படையானதாகும். எனவே மனிதர்கள் தங்களது இயலாமையையும் இறைவனின் கணக்கிட முடியாத ஆற்றலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர்கள் கஷ்டமான நிலைகளில் அவனது உதவியை கோர வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு உதவியாளனோ பாதுகாப்பவனோ இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.